ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் குழந்தையே, இந்த சுபநாளில் புதிய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன். முழுமையாக கேள் என் பிள்ளையே. என் குழந்தையே, இதுவரை உன் வாழ்வில் இருந்து வந்த பல காயங்களும் வலிகளும் இனி காணாமல் போகும். இனி உன் மனது லேசாகும் என்பதை முழுமையாக நம்பு. நாளை உன் விருப்பப்படி அனைத்தும் நடக்கும். கட்டாயம் மாற்றி காட்டுவேன். நீ எப்போதும் என் பிரியத்திற்குரிய பிள்ளை என்பதை மறந்து விடாதே. நல்லவைகள் எப்போதும் தாமதமாகத்தான் நடக்கும், ஆனால் அதுதான் நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நான் எப்போதும் உனக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நான் உனக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் என் தங்கமே. நீ அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலே உன் பிரச்சனைகளை எளிதில் எதிர்கொண்டு வெற்றி பெற்று விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒன்று என்பதையும் புரிந்து உன் வாழ்வை ரசித்து வாழ பழகி விடுவாய் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை உன் கையில். அதை ஒரு பொக்கிஷமாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழப் பழகு. கண்ணீரோடு வாழ்ந்து பொக்கிஷத்தை வீணடித்து விடாதே என் பிள்ளையே. இது போன்று நான் உனக்கு பல தருணங்களில் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். இனி உன் வாழ்வை இன்பமாக வாழ அனைத்து வழிகளையும் நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். தன்னம்பிக்கையும் மற்றும் பக்தியும் தைரியமும் உன் பக்தியின் மூலம் ஆழமாக நம்பு என் பிள்ளையே. அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆட்கொண்டுள்ளதால் தான் பல பிரச்சனைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு காலமும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. பக்திக்கு என்றும் ஆற்றல் அதிகம். பக்திக்கு அடிப்படைந்த அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உடனே மறைந்து போகும். அந்த பிரச்சனைக்கு அங்கு வேலையே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நீ வார்த்தையால் பேசுவதை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டு பேசுவதே மிகவும் முக்கியம் என் தங்கமே. என் பிள்ளையே, நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். நீ எப்போதும் தெரிந்ததை தெளிவாக பேசு. தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே. உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே இருக்கும் என் பிள்ளையே. மனிதனின் வாழ்க்கையில் ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து, மனநிறைவே மிகப்பெரிய புதையல், நம்பிக்கையே மிக சிறந்த நண்பன். என் பிள்ளையே, உன் திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உனது சாதனையும் இருக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய், வெற்றி பெறுவாய் என முழுமையாக நம்பு. என் பிள்ளையே, நீ என்னை நம்பினால் மட்டும் போதும். அது அவ்வாறே நடக்கவும் செய்யும். வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே என் தங்கமே. மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். என் பிள்ளையே, நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும் என்பதை மறந்து விடாதே. நீ கடந்து சென்றவை எல்லா பாதைகளும் பாதைகள் அல்ல. அவை அனைத்தும் நீ கற்றுக்கொண்ட அனுபவ பாடங்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உன் எதிர்பார்ப்பை உன் அப்பன் முருகப்பெருமான் மீது வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்துவேன். தெய்வ சக்தியை தவிர்த்து மற்ற மனிதர்களின் எதிர்பார்ப்பை வைத்தால் அதனால் ஒரு பயனும் உனக்கு கிடையாது. ஏமாற்றம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் என் தங்கமே. என் தங்கமே, நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயம் இருப்பார்கள். உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு. உனக்கு தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. என் பிள்ளையே, உன்னை விட்டு விலகியவர்களை இப்பொழுதே மறந்தே விடு என் தங்கமே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே. நிம்மதி என்ற ஒன்று உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கிடைக்காது. பக்தியில் உன் மனதையும் ஈடுபடவை. அப்போது கட்டாயம் உனக்கு நிம்மதி கிடைத்தே தீரும் என் தங்கமே. உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே. பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாய் ஆகிவிடும் என் பிள்ளையே. அதே போல ஆலயம் செல்லும் வயதில் தாமதிக்காதே. முடிந்தவரை ஆலயம் வர முயற்சி செய் என் பிள்ளையே. எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு வேளையும் ஒழுங்காக செய்யவே முடியாது. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது. அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. பிரிந்து சென்று விட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளிடம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களின் புதிய நண்பர்கள் பேசுவதைப் போல பேசி பழகு. அப்போதுதான் புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று.
உன் வாழ்க்கையில் முன்னேறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக இந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு எடுத்து வை என் பிள்ளையே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வீசும் காற்றின் தன்மையை பொறுத்து காகிதம் பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது. அதுபோல நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வளர்ச்சி இவை எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. இந்த உலகில் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று மாறிப்போய்விட்டது. நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான். நேர்மையின் பக்கம் உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை நினைவில் வை என் பிள்ளையே. உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை. அவன் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமல்ல என்பதை புரிந்து கொள். உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் என் பிள்ளையே. அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு. உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்து எல்லாம் அமையும். அன்பு என்பது ஒரு பொக்கிஷம். அதை கொடுத்தாலும் கொடுத்தவர்க்கே சந்தோஷம் பெருகும். உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில் வை. இந்த உலகத்தின் அனைத்து செல்வங்களும் உன்னிடத்தில் சகல செல்வங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன். நீ வாங்கிய கடன்கள் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் என் தங்கமே. நீ மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி காட்டுவேன். சொந்த வீடு, நிலம், வாகனம் ஆகியவற்றை நான் உன்னை தேடி வர வைப்பேன் என் பிள்ளையே. உன் வீட்டில் இனிமேல் மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும். உன் உள்ளத்தை நீ எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு. நான் உன் கூடவே இருக்கிறேன். இனி நிம்மதியாக இரு என் பிள்ளையே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் முருகா. ஓம் முருகா போற்றி போற்றி.